எவர் கிரீன் ஐடியாஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரோஸ் செடியை நல்லா வளர்க்குறதுக்கான ஒரு டிப்ஸுங்க. ரோஸ் செடியில் பொதுவாக பூக்கள் பூத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பூவை பறிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா சிலவங்க 2 நாள் 3 நாள் போட்டு அதை ரசிப்பாங்க. அதுக்கப்புறமா அது வாட தொடங்கும் போது அந்த லீஃபை நீங்கள் கட் பண்ணி விடணும். ஸோ எந்த இடத்துல அந்த பூத்திருக்கோ அதிலேருந்து ஒரு 2 இலை அல்லது 3 இலை கீழே தாத்து நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து உடனே என்ன பண்ண தொடங்கும்னா தழு வர தொடங்கும். உடனே மீன்ஸ் ஒரு வாரத்தில் தழு வர தொடங்குங்க. எப்போவுமே ரோஸ் பூத்த உடனே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ரோஸில் தழுவும் வரும், அதோடு சேர்ந்து மொட்டும் வருங்க. இதே மாதிரி சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்லா முத்தி போய் இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட இடத்துலையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெட்டி விடலாம். பொதுவாகவே ரோஸை ரொம்ப வளர விடாமல் நல்லா அந்த மொட்டுக்கள் பூத்து முடித்த உடனே அதை வெட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்போவுமே ரோஸ் நல்லபடியாக வளருங்க. இதே மெத்தடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோஸுக்கு மட்டும் இல்லைங்க, இதை நம்ம மல்லிகை செடிக்கு கூட ஃபாலோ பண்ணலாம். மல்லிகை செடியிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பூ பூத்த உடனே ஒரு 2 இலை அல்லது 3 இலை கீழே தாந்து நம்ம கட் பண்ணி விடுறோம்ல, அதே மாதிரி மல்லிகை செடியிலையும் என்ன பண்ணலான்னா, பூத்த இடத்துல இருந்து ஒரு 2 இலை அல்லது 3 இலை கீழே தாத்து நம்ம அதை கட் பண்ணி விடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மல்லிகை செடி காணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எனக்கு இதில் மொட்டு அந்த இடம் ஒரு மாதிரி வாடி இருந்து, ஸோ நான் அதையும் கட் பண்ணி விடுறேன். அதே இடத்துல மொட்டு பூத்த இடம் அதையும் நான் ஒரு 2 இலை இல்லை 3 இலை கீழே தாத்து கட் பண்ணி விடுறேன். இனி கரெக்டாக நம்ம நல்லா தண்ணியெல்லாம் விட்டு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தழு வந்துடும். தழு வரதோட சில இடங்களில் எப்படி இருக்குன்னா, காம்புலேயே மொட்டு கூட வருங்க. அந்த தழுவே வராமல் மொட்டாட்டே டேரெக்டாக வரும். அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி நான் 2-3 ரோஸ் ஏற்கனவே கட் பண்ணி விட்டுருந்தேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு, 7 டே ரோஸு, இதுவும் கட் பண்ணி விட்ட பிறகு பூ வந்திருக்கு. அது கூட மொட்டும் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இப்போது மொட்டு வந்திருக்கு. அது கூட ஒரு சின்ன மொட்டும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ரோஸ் இன்றைக்கி ஒரு ரெட் ரோஸ், அழகான ரெட் ரோஸு. இந்த ரெட் ரோஸையும் பார்த்திங்க அப்படின்னா, நான் அந்த மழை டைமில் இப்போ மழை பெஞ்சில் அதோட தான் நான் இதை கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் அழகாக கொத்த மொட்டு நிறைய மொட்டு, ஒரே கொப்பில் நிறைய மொட்டு இது பூத்திருக்கு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு காமிச்சின ரோஸ் அதையும் நான் கட் பண்ணி விட்டேன், அதுலேயும் தழு வந்திருக்கு. இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.